ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய லின்சி மரியஸ்லம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைத்ததற்கு மிக்க நன்றி உங்கள் எல்லாருக்கும். நான் மட்டும்தான் இவ்வளோ நாளாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏதோ பண்ணேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு முழுக்க முழுக்க டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது டைம் இல்லை. ஏன்னா அதுவே நம்மளோட முழு வேலையும் கிடையாது. நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ கிடைக்கிற நேரத்தில் ஒரு ரிலாக்ஸ் டைமில் மட்டும்தான் நம்ம ஷார்ட்ஸ் போட முடியும். அதுபோக வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம முடிஞ்சால் நம்ம வீடியோஸ் போட முடியும். ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோ நாள் சேனல் ஆரம்பித்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை உருவாக்கிட்டேன். நான் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்காது. சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ் பிடிச்சி தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னா, ஒரு மெமரபிள்காண்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஷார்ட்ஸ் வந்து போடணும், வீடியோஸ் போடணும், சும்மா டைம் பாஸ் மட்டும் பண்ணிட்டு போகிறதுக்காண்டி ஆரம்பிக்கலை. மெயினாக நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது மெமரபிள்காண்டி ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய பிள்ளைங்க பெரிய ஆளாக வந்து விட்டு கூட நம்ம டாடி இப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பார்த்து ரசிக்கணும். இன்றைக்கி நம்ம எதோ சம்பாத்தி பண்ணிட்டு ஓடிட்டு ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு 10ஓட 11 போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஒரு அடையாளம் இருக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கு நான் படிச்சிருக்கேன்டா, நான் ஒரு வேலைக்கு தான் போக முடியும், என்னால் ஒரு வீடு தான் கட்டி கொடுக்க முடியும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லைஃபுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது என்னோட பாலிசி. ஸோ நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணணும். ஏன்னா நமக்கு லைஃப் ஒரு டைம் தான். திருப்பி நமக்கு இன்னொரு லைஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பட் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய அட்வைஸ், வெளியில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபாக இருங்க. பகல் டைமில் வெயில் அலையாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு சூப்பர்வைசர் வேலை பார்ப்பீங்க, மார்க்கெட்டிங் வேலை பார்ப்பீங்க. ஏன் ஒரு வீட்டில் இருக்கவங்க கூட ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஜாமான் வாங்க வேண்டியிருக்கும், மளிகை ஜாமான் கூட வாங்க வேண்டியிருக்கும். ஸோ வெயிலில் போய் தான் ஆகணும், நம்ம போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே நம்ம வீடை தேடி வந்துடாது இல்லையா, நம்ம நேராக போய் தான் பார்க்கணும். ஸோ போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ், குளிர்ச்சியான உடம்புக்கு வந்து உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய பழங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து தர்பூசணி பழம் நல்லா சாப்பிடுங்க. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூழ் கடை இருந்துச்சுன்னா ஒரு சொம்பு கூழ் வாங்கி நல்லா குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்புல உஷ்ணத்தை ஏற்றாமல் கூலிங்காக என்ன குடிக்க முடியுமோ அதை குடிங்க. அப்படி குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு பாடி ஹீட் ஆகாது. ஸோ ஹீட் ஆச்சுன்னா இந்த சம்மர் சீசனுக்கு நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நம்ம சாப்பாடு ஆக்குறோம்ல, கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ரா ஆக்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்புக்கல்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையிலையோ மதியமோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் பழைய சோறு வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுதான் நல்ல ஹெல்த்தி. வெயில் காலத்துக்கு நல்லா பச்சை வெங்காயம், மிளகாய், கருவாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் தான் வரும். அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப வராது. அதை பொரித்து வச்சுட்டு பழைய சோறு நல்லா தண்ணியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தயிர் நல்லா கடைஞ்சி ஒரிஜினல் தயிராக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளே ரெடி பண்ணிக்கிடலாம். நம்ம கடையில் வந்து 10 ரூபா பாக்கெட் வாங்குறதுக்கு பெஸ்ட் வீட்டில் தயிர் ஒரிஜினலாக கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சி இந்த வெயில் காலத்துக்கு கம்பல்சரி ஒரு 5 monthsக்கு வச்சுக்கோங்க. டெய்லி அந்த தயிர் காலியாக ரிட்டன் ரொட்டீனாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்கள ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெரிய ஆட்கள் இருப்பீங்க, என்ன மாதிரி ஃபேமிலி மெம்பர் இருப்பீங்க, அவங்களுக்குன்னு ஒரு அழகான குழந்தைங்களாம் இருப்பாங்க, பெரிய ஆள் இருப்பீங்க, பெரிய பசங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, நானும் ஒரு சின்ன பையன்தான். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இவெல்லாம் ஒரு சேனல் வச்சுருக்கான்ட்டு நமக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் அதுக்காண்டி தயவுசெய்து சொல்லலை. எனக்கு கிடைச்ச அட்வைஸை நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே. சப்ஸ்கிரைபர் யாரும் வயசு பெரிய ஆள் இருப்பீங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, ஏன் ஈக்குவல் ஏஜ் இருப்பீங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு தான் சேனல். ஸோ நான் ஷேர் தான் பண்ணுறேன். யாரையும் வந்து இதை தான் செய்யுங்கன்னு சொல்லலை. அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியான ஆள் நான் கிடையாது. நானும் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கேன்.
கற்றுக்கிட்டு இருக்கதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் நான் ஷார்ட்ஸ் போடுறோம். நெக்ஸ்ட் டைம் கிடைக்கல கண்டிப்பாக போடுவேன். வீடியோஸும் போடுவேன். என்னோடய ஒரிஜினல் ஆடியோவோட போடுவேன். இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஆடியோ. நான் தான் மரிய செல்வம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஷார்ட்ஸ் போடும்போது ஏதோ அடுத்தவங்களோட வாய்ஸ் எடுத்து எடுத்து நம்ம காமெடி பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் வாய்ஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஷன் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் இது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஒரிஜினல் வாய்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும், பண்ணுவேன். ஃப்ரீ டைமில் பண்ணுவேன். என்னால் டெய்லி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிறையா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. டைம் கிடைக்கல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், லைக் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோஸ் போடுறோம்னா ரொம்ப நேரம்லாம் போடுறதில்ல, ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள தான் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு மெசேஜ் என்ன பேசுகிறோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா, அடுத்து 2வது நிமிஷம் என்ன பேசுகிறோம், 3வது நிமிஷம் என்ன கருத்து சொல்ல வரோங்கிறது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறோன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே மேக்ஸிமம் போட மாட்டேன். ஏன்னா எனக்காண்டி நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். 4 நிமிஷம் அதிகபட்சம் நம்மளோட வீடியோஸ் இருக்கும். அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவேன். நீங்கள் லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நெகட்டிவ் கமெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அதை என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வணக்கம். நன்றி.